அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தை. தங்கள் எண்ணங்களின்படி எனக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் கலகக்கார மக்கள் இனத்தின் மீது நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று இஸ்ரவேல் இனத்தாரை குறித்து ஏசாயா இறை வாக்கினர் வாயிலாக கடவுள் சொன்ன வார்த்தைகளை புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்து தங்கள் எண்ணங்களின்படி வாழ்கின்ற கலகம் செய்கிற மக்கள் இனமாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்ததால் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியில் அடங்கியுள்ள உண்மையை அவர்களால் கண்டு உணர முடியவில்லை, அவர்களால் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் ஏன் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க விருப்பம் இல்லாத திமிர் பிடித்த உள்ளம் கொண்ட மக்களாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்ததால் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள் என்று திரு தூதர் பணிகள் நூல் 7ஆம் அதிகாரம் 51ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மேலும் இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதும் தூய ஆவியானவரை எதிர்த்து வாழ்கிற மக்களாக வாழ்ந்ததால் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் நூல் 7ஆம் அதிகாரம் 51ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தூய ஆவியோடு இணைந்து வாழ்கிற மக்கள் தான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தூய ஆவியானவரை எதிர்த்து வாழ்கிற மக்களாக இருந்ததால் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்து கடவுளின் கட்டளைகளை மீறி நெறிகேடாக செயல்பட்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. எனவேதான் இஸ்ரவேல் மக்கள் நீதியை கடைபிடித்து வாழாமல் அநீதி செய்து வாழ்ந்தார்கள் என்றும் நன்மை செய்து வாழ்வதற்கு பதிலாக தீய செயல்கள் செய்து வாழ்ந்தார்கள் என்றும் ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 1 அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழவும் இல்லை. எனவேதான் அவர்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளானார்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஏன் இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை? இஸ்ரவேல் மக்கள் அந்த உண்மை கடவுளை அறிந்து கொள்ளவும் இல்லை, அவர் அன்பை புரிந்து கொள்ளவும் இல்லை என்று கடவுளே சொல்வதாக ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 1 அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 1 அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தையில் கடவுள் இவ்வாறு சொல்லுவார்: காளை தன் எஜமானனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவனை தெரிந்து கொள்கிறது, ஆனால் இஸ்ரவேல் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவும் இல்லை, என் அன்பை புரிந்து கொள்ளவும் இல்லை. கடவுள் வேதனையோடு சொல்வதாக அந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்து நெறிகேடான செயல்களை செய்து கடவுளின் சினத்திற்கு ஆளானார்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவ்வாறு வாழக்கூடாது. மாறாக கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் இஸ்ரவேல் மக்களைப் போல் நாம் வாழாமல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜெபத்திற்குள்
கடந்து செல்வோம் மக்களே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகளை இந்த உலகில் முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து, அப்பா, இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.